வணக்கம். நான் சாரா பேசுகிறேன். கவிஞர், பாடலாசிரியர். நம்ம எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, என்ன வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, அதில் ஒரு சமூக பொறுப்புன்னு ஒன்று நிச்சயம் இருக்கணும் இல்லையா? அப்படி இருந்தால் அப்படிப்பட்ட நபர்களை நம்ம கிரேட் ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லுவோம். நிச்சயம் நமக்கு இருக்கணும் எல்லாருக்குமே. குறிப்பாக திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாகவே இந்த சமூக பொறுப்பு என்பது இருக்க வேண்டும். நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்ப காலகட்டங்களில் அவர் மேலே ஒரு அதிருப்தி, அவர் மேலே ஒரு அவதூறு இது இருக்க செஞ்சுது. பத்திரிகையெல்லாம் வந்து அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதாவது என்னென்னா, நம்முடைய புரட்சி தலைவர் அவர்கள் திரைப்படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கமிட் ஆகிட்டு வரான், அக்ரிமெண்ட்டில் சைனும் பண்ணிட்டு வரான், ஆனால் நடித்து கொடுக்க மாட்டார் அப்படின்னு ஆரம்ப காலகட்டத்தில் அவர் மேலே அவதூறு பரப்பப்பட்டது. பின்னால் இதுக்கான பதிலை வந்து நம்முடைய புரட்சி தலைவர் முன்வைக்கிறாரு. சொல்கிறாரு என்னென்னா, ஆமாம், நான் நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டு நடிக்காமல் விலகின படங்கள், குறிப்பாக 2 படங்களை சொல்கிறாரு நம்முடைய புரட்சி தலைவர். என்னென்னா, காத்தவராயன் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து மாந்திரிக காட்சிகள் அதிகமாக இடம்பெற்றிருக்குமா. புரட்சி தலைவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்முடைய எம்ஜிஆர் அவர்கள் சாமி கும்பிடுறதுன்றது அவங்கவுங்களுடைய சொந்த விஷயம். மந்திரத்தால் மாங்காய் பறிக்க முடியாது, மந்திரத்தால் மாங்காய் கீழே விழாது அப்படின்ற நிலைப்பாடு கொண்டவன் நான். ஸோ இப்படிப்பட்ட அதிகமான மூட நம்பிக்கைகளை வளர்க்கக்கூடிய காட்சிகள் இடம்பெற்றிருக்கு. நான் எப்படி நடிக்க முடியும்? இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய மாமா ஒருத்தர் வந்து மாந்திரிகர். ஸோ எனக்கு இதிலலாம் உடன்பாடு கிடையாது, நம்பிக்கை கிடையாது. நான் பட இயக்குநர்கள்கிட்ட நான் சொன்னேன், இந்த காட்சிகள்லாம் வந்து வேண்டாம், நான் வந்து இதெல்லாம் நீ கொஞ்சம் எடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களும் சரின்னு சொன்னாங்க. ஆனால் பேக் அடிச்சிட்டாங்க, அவங்க வந்து சொன்னதை செய்யலை. அடுத்து ஒரு படத்தை உதாரணம் சொல்கிறார். என்னென்னா, லலிதாங்கின்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து கதாநாயகன் வந்து ஒரு வசனத்தை சொல்கிற மாதிரி ஒரு காட்சி. என்னென்னா, பெண்கள் எல்லோரையுமே இழிவுபடுத்தி சொல்லக்கூடிய ஒரு வசனம். பெண்கள் எல்லோருமே விபச்சாரிகள் அப்படின்னு அந்த படத்தில் கதாநாயகன் சொல்கிற மாதிரி காட்சி அமைப்பு. இதில் நான் எப்படி நடிக்க முடியும்? தாய்மார்களை போற்ற வேண்டும், வணங்க வேண்டும் சொல்லிக்கொண்டு சொல்கிறேன்னா, அப்படிப்பட்ட எண்ணங்களை உடைய நான் எப்படி நடிக்க முடியும்? லட்சக்கணக்கான இளைஞர்கள், சிறுவர்கள் என்னை வந்து அவங்க மனசில் ஹீரோவாக நினச்சிட்ருக்காங்க. அவங்க மனசில் நான் எப்படி ஒரு நஞ்சை விதைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ என்னென்னா, குறிப்பாக திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து சமூக பொறுப்பும் அதை நிறைவேற்றக்கூடிய கடமையும் நிச்சயம் இருக்குது. நம்முடைய புரட்சி தலைவர் ரோல் மாடல் உண்மையாகவே கிரேட் இல்லையா? ஸோ கமர்ஷியலாக இருக்கக்கூடிய உலகத்தில் தான் எதை செய்தாலும் எதை சொன்னாலும் மக்கள் அப்படியே நம்புகிறாங்க அப்படின்ற அளவுக்கு ஆழமாக மக்கள் மனதில் பதிந்தவர் நம்முடைய புரட்சி தலைவர். திரைத்துறையை சார்ந்த அனைவருக்குமே சமூக பொறுப்பும் அதை நிறைவேற்றக்கூடிய கடமையும் கூடுதலாகவே நிறையவே இருக்குது அப்படின்னக்கூடிய கருத்தை நான் முன்வைக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.